வெல்கம் டு மாசா எஸ்எஸ்சி அகாடமி. ஸோ எஸ்எஸ்சி ஜிடி 2026க்கான நோட்டிஃபிகேஷன் சரியா. ஸோ அக்டோபரில் வரும் அப்படின்னு சொல்லி கேலண்டரில் போட்டிருந்தாங்க. எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ அக்டோபரில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க சரியா. ஸோ நமக்கு நிச்சயமாக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அக்டோபர்லேருந்து ஒரு நவம்பர் 10க்குள்ளாடி நிச்சயமாக இந்த நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கவலைப்படாதீங்க, ஒரு நல்ல வேக்கன்சிஸ் தான் நமக்கு நிச்சயமாக இருக்கும். ஸோ எல்லாருமே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் போட்டதுக்கப்புறம் தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க. அப்படி இல்லாமல் இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்மளோட ஓப்பன் சேலஞ்ச் பேட்சுக்கான அட்மிஷன்ஸ் வந்து என்ன இருக்குது, இன்னும் க்ளோஸ் ஆகலை, போயிட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் தீபாவளி முடிஞ்சு வரீங்க அப்படின்னா இந்த 22ஆம் தேதியிலேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த கிளாஸஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம், கண்டினியூ வந்து பண்ணிக்கலாம் சரியா. ஸோ ஓப்பன் சேலஞ்ச் பேட்ச்னால் என்ன அப்படின்னா, நீங்கள் இன்கேஸ் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணி ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்கள் அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவோம். எப்படி சார் நீங்கள் இவ்வளோ தைரியமாக சொல்கிறீங்க அப்படின்னா, ஸோ லாஸ்ட்டு எஸ்எஸ்சிஜிடி 2025லேயே நம்மக்கிட்ட படித்த எல்லாருமே ரிட்டன் எக்ஸாமில் 100% நம்ம என்ன பண்ணியிருந்தோம், கிளியர் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி பிசிக்கல்லையும் நம்மக்கிட்ட பிசிக்கல் பண்ண எல்லாருமே 100% பிசிக்கல் வந்து பாஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த தைரியத்தில் தான் இந்த ஓப்பன் சேலஞ்ச் வந்து நம்ம என்ன பண்ணுறோம். நீங்களும் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க, 8248081621. அப்படி இல்லைனா 9384417810 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட இன்ஸ்டியூட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, மார்த்தாண்டம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது சரியா. ஸோ மார்த்தாண்டம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ தேவை இருக்கிறவங்க என்ன பண்ணிக்கோங்க, கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அடித்து சொல்லுவேன், கண்டிப்பாக இந்த எஸ்எஸ்சிஜிடி எக்ஸாமை ஃபஸ்ட் அட்டம்ப்ட் என்ன பண்ணலாம், கிளியர் பண்ணலாம். ஸோ அதற்கான ஸ்ட்ராட்டஜி, குவாலிட்டி எல்லாமே நிச்சயமாக இருக்கும். ஸோ நம்ம ஆன்லைனில் தான் புது இன்ஸ்டியூட்டு, ஆஃப்லைனில் கிட்டத்தட்ட 7 இயர்ஸாக நம்ம என்ன பண்ணிட்டோம்னா கிளாஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம் சரியா. ஸோ நம்மளோட நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்த மந்த் லாஸ்ட்டுக்குள்ளாடி, ஸோ அக்டோபர் 10லேருந்து நவம்பர் 10க்குள்ளாடி நம்மளோட நோட்டிஃபிகேஷன் வரலாம். ஏன் இது வந்து டிலே ஆகுது அப்படின்னா, எஸ்எஸ்சியோட கேஸ் வந்து போயிட்டு இருந்துன்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ இப்போ தான் சிஜிஎல் சிஹெச்எஸ்எலோட டேட் கூட இப்போ தான் வந்திருக்கு. ஸோ இந்த எக்ஸாம்ஸ்லாம் முடித்ததுனால நமக்கு வந்து என்ன ஆகுது, இது லேட் ஆகுது. ஆனால் எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக பிப்ரவரியில் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் வந்து இருக்குது. அப்போ நவம்பரில் நோட்டிஃபிகேஷன் போடுறாங்க அப்படின்னா நம்ம டைம் எவ்வளோ தான் இருக்குது, டிசம்பர் ஜனவரி 2 மாதம் தான் இருக்குது. ஸோ அதனால் புத்திசாலித்தனமாக இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கையில் நவம்பர், டிசம்பர், ஜனவரி 3 மாதம் நம்ம கையில் இருக்கும், 90 நாள். இந்த 90 நாள் வந்து நம்ம சீரியஸாக எஃபர்ட் போட்டு நாயா பேயா உட்காந்து படித்தோம் அப்படின்னா இந்த வேலையை நம்ம நிச்சயமாக எடுக்கலாம். ஸோ இதுக்கான ஸ்டார்டிங் சம்பளமே 45,000 தராங்க சரியா. இப்போ போலீஸ் எக்ஸாம்லலாம் பார்த்திங்க அப்படின்னா வேக்கன்சிஸ் ரொம்ப குறைச்சிட்டாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியான எக்ஸாம். ஸோ லாஸ்ட் இயரோட கட் ஆஃபே ரிட்டன் எக்ஸாம் வந்து 62 தான் வந்துச்சு, உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போது ஒரு 160க்கு ஒரு 80 மார்க் எடுத்தாலே நம்ம உள்ளாடி போகிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது சரியா. ஸோ மிஸ் பண்ணிவிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளோட ஏஜ் லிமிட்டே 18லேருந்து 26க்குள்ளாடி தான் இருக்குது சரியா. நீங்கள் 1 இயர் நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 இயர் நீங்கள் வேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா 1 வருஷத்துக்கான சம்பளம் கிட்டத்தட்ட ஒரு 5 லட்ச ரூபாயை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். சொல்கிற புரியுதா. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா 10,000 வரும். இதில் நீங்கள் வேலை கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் படிக்கலாம். ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 4,700 பெர் மந்த் வரும். ஏன் சார் நீங்கள் ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் நாங்கள் வச்சுருக்கோம், நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்னாலும் கம்பேர் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக 15,000 20,000 வச்சுருப்பாங்க. எங்களோட எய்ம் வந்து எல்லாருக்குமே ஈக்குவலாக இருக்கும். ஒரு பணக்கார பையனும் படிக்கணும், ஒரு கஷ்டப்படுற பையனும் படிக்கணும். ஸோ இந்த எஜுகேஷன் அப்படிங்கிறது சொசைட்டியில் வந்து ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணக்கூடியது. ஸோ அதை தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் ஓடிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 13 ஸ்டாஃப் இருக்கிறாங்க. எல்லாரோட ஆசையுமே யாராவது ஒருத்தங்களோட லைஃப்பில் ஒரு சின்ன சேஞ்சு நம்ம பண்ணிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் நாங்கள் ஓடிட்டுருக்கோம் சரியா. ஸோ அந்த தைரியத்தில் தான் அந்த ஓப்பன் சேலஞ்ச் பேட்சை சொல்கிறேன். எங்களோட ரிசல்ட் எல்லாமே நாங்கள் இனி வரிசையாக நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். அதனால தான் எந்த வீடியோவும் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு எந்த வீடியோவுமே மேக் பண்ணி போடாததுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது சரியா. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா திரும்பவும் நம்பர் சொல்கிறேன், இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 8248081621 9384417810. ரொம்ப ஜென்யூனான இன்ஸ்டியூட். அதனால தான் நாங்கள் ஓப்பன் சேலஞ்ச் சொல்கிறோம். தமிழ்நாட்டில் எந்த இன்ஸ்டியூட்டும் இந்த மாதிரி ஒரு சேலஞ்சை பண்ண முடியாது. என்ன ரீசன் அப்படின்னா அவங்க எல்லாமே ஸ்டாஃபை தான் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே மேக்ஸ் ரீசனிங் கிளாஸ் எடுக்கிறதே நான். ஸோ அந்த தைரியத்தில் நம்ம வந்து இந்த ஓப்பன் சேலஞ்ச் பேட்சை நம்ம கொடுக்குறோம். ஸோ எஸ்எஸ்சிஜிடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, 2-3 அட்டம்ப்ட்லாம் ஆகிடுச்சு, இந்த அட்டம்ப்ட்டில் கிளியர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா தைரியமாக இந்த வீடியோவை என்ன பண்ணுங்கள், ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.